இயேசுவை கண்மலை பெயர்க்கும் படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து கழுகு போல இருந்தாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துணிவிடாமல் காட்டு மந்தை முதலுச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. காக்கும் கரங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ கா. ஸ்தோத்திரம். வேற யாரும் பாடல் பாடுறீங்களாக்கா? நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடிக்கிறமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமீனே துணிநின்றி நன்றி ராஜா, தாய் போல தேற்றி நன்றி ராஜா. தனிமீனே துணிநின்றி நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக நாம் யாவரும் நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூக்கா. ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லா பாடுங்கக்கா. லதாக்கா பாடுங்கக்கா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை,
சொல்லுவதில்லை. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் யாவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூப்பா. உண்மையிலே வார்த்தையின்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உன்னுடைய முகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உன்னுடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆத்துமாவின் தேவனை உம்மை நோக்கி ஆர்வமுடன் காத்திருக்கிறது. ஆத்துமாவின் தேவனை உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமுடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமுடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுதே. ஆமீன். கம்பீரித்து சத்தமிடுதே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள் எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்குள்ள அதாவது இருக்கிறதான நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அதாவது எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையில இந்த பாடல் எனக்கு அடிக்கடி எல்லாருக்கும் இந்த பாடல் தான் பாடுவேன். ரொம்ப நல்லதுக்கா. தேங்க்யூக்கா. சமூகம் மேலானது, மேலானது. உம் சமூகம் மேலானது, மேலானது. என்னோடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னோடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, மேலானது. என் தகப்பன் நீர்தானியா,
தேடுகிறேன் அதிகம் அதிகமா என் தகப்பன் நீர்தானியா தேடுகிறேன் அதிகம் அதிகமா உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன் தாங்குதையா உமது கரம் உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உயிரினும் மேலானது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you God. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில் அசைவாடும் தகப்பனே அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ள அப்பா நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க தங்கி இருங்கப்பா. ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக ஹல்லேலூயா அப்பா, எங்கள் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் நீங்க உலாவி வாங்கப்பா. அன்புள்ள தகப்பனே அப்பா, எங்க இருதயங்களை ஆட்கொள்கிறவரே அப்பா வாங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென் அப்பா. அன்றைக்கு அப்பா அந்த மேகம் ஆண்டவரே அப்பா எழும்பும் பொழுது ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எழுந்து அப்படியே தங்கள் பயணத்தை வந்து செய்தார்களாம். ஹல்லேலூயா. பனி போல பெய்யக்கூடியவர் மேகமாய் இறங்கி வந்த தகப்பன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மத்தியில் அவர் வர ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்கள் மத்தியில நீ வந்திருக்கிறதுக்காக நன்றி, எங்கள் வீட்டுக்குள் நீ வந்திருக்கிறதுக்காக நன்றி. நம்ம பாடுவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ வருமப்பா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. அப்பா நீரே எங்கள் ஆறுதல் ஆண்டவரே, நீரே எங்கள் துணையாளர் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. அப்பா நீரே எங்களை விசாரிக்கிறவர், நீரே எங்களை காண்கிறவர். அல்லேலூயா ஆண்டவரே அப்பா. உடைய பிரசனத்துக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. வாரும் அப்பா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. சொல்வோமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. அப்பா ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. சீடர்கள் மத்தியில இறங்கி வந்தீரப்பா, பெந்தெகோஸ்தே நாளில இறங்கி வந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மோசேக்கு முச்சடியில உம்மை விளங்க பண்ணிறீரப்பா. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் மத்தியில நீ அசைவாடுகிறதுக்கா நன்றி 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 நன்றி. எங்களுக்கே காட்டுகிறவரே அப்பா நன்றி சுவாமி, நன்றி ராஜாதே அப்பா, நன்றி ராஜாதி ராஜாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமீன். மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே
எல்லாம் நடக்குமே. ஆமே. நீர் வந்தால் போதும் அப்பா, நீர் வந்தால் போதும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. பனி போல பெய்யும் பரிசுத்தரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏகமாய் சுரிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. ஆமாப்பா, எங்கள் இருதயங்களும் மாறணும், எங்கள் முகங்களும் மாறணும். ஹalleluya. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணணும் அப்பா. ஹalleluya, எங்களை காணும் பொழுது என் அப்பா அப்பா உங்க நாம மகிமை அடையணும். ஊரிவரந்தரலி ஆசந்துரலி அவரலி ஆங்கடரப்பா, எங்களை காணும் போது அப்பா நாம மகிமை அடையணும். ஓ, எங்களை காணும் போது எங்க அப்பா நாம மகிமை அடையணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. அல்லேலூயா. உங்க நாம மகிமை அடையணும் அப்பா. அப்பா, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அப்பா உங்க நாமம் உயர்த்தப்படணும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா ஆண்டவரே. உங்க நாமம் ஆண்டவர், உங்க நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. என் பாபர்தி குசுபி ஹந்தர ஹதுலி ஹந்தரலி அப்பா, என் நாமம் உயர்த்தப்படும் இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அப்பா. ஹalleluya. உம் நாம பிரஸ்தாபப்படுத்தும் எல்லா இடங்களிலும் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீரே. உங்க நாமம் உயர்த்தப்படணும். ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya அப்பா. எங்கள் மத்தியில நீ வந்ததுக்காக நன்றி. கெத்செமனே தோட்டத்துல எங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, எங்கள் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள அப்பா, இந்த குடும்பத்துக்குள்ள நீர் அசைவாடுகிற கிருபைகளுக்காக நன்றி. துணையாளராய், ஆறுதலின் தெய்வமாய் நீர் எங்களோடு கூட அப்பா பயணித்து வருகிறீரே. நன்றி சுவாமி, நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட நடந்து வருகிறவர் நீர் ஒருவரே. ஹalleluya. அமை துதிக்கிறோம் அப்பா. பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தும்படி கரத்துக்களை எப்ப கொடுக்குறோம் ஐயா. அப்பா நீங்க வெளிப்படுங்க அப்பா. அப்பா உடைய வார்த்தையை கேட்க நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க வார்த்தையினால ஆண்டவரே நாங்கள் திருப்தியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு நம்ம மத்தியான வேளையிலே நிறைய யாத்திராகம் புஸ்தகத்தை அப்படியே பார்த்துட்டோம். பியூலா சிஸ்டர் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த அதிகாரம் வரும்பொழுது அது அப்படியே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ மத்தியானமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆண்டவரே பேசுறது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு முதல்ல அந்த முறுமுறுப்பை குறித்து காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா முதல்ல மகிமையை குறித்துதான் காமிச்சாரு. அதுக்கப்புறம் முறுமுறுப்பு பார்த்தோம், காமிச்சாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு நிறைய காரியங்களை எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு. ஆண்டவரே நீங்க பேசுங்க அப்படின்னும் போது எனக்கு இந்த பாடல் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது. மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தா தேவன். அல்லேலூயா. யாத்திரா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், ஆகியால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஹalleluya. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லுகின்றவர். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் மகிமைப்படுவேன். அப்ப இன்னொரு இடத்துல சொல்றாரு 18ஆம் அதிகாரத்துல, இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது. ஹalleluya. இப்ப இங்க அவர் மகிமைப்படுகின்றார், அங்கே நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றாரு. இங்க அவங்க என்ன மகிமைப்படுத்துவாங்க
அப்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. அவர் கர்த்தர் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மகிமை, அவர்தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமா நம்ம பேசும்போது என்னன்னா மேன்மை, ஆஹ் பிரஸ்தாபப்படுத்துறது, மேன்மை அடைவது, ரொம்ப உயர்வான நிலையில இருக்கக்கூடியதா அப்படிதான் அந்த ஒரு மீனிங் வரும். அப்ப இந்த இடத்துல நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அந்த 18ல வந்து மகிமைப்படும் போது யாரால, அந்த குதிரை வீரர்களாலும் அந்த பார்வோனுடைய ரதங்களினால நான் மகிமைப்படும் போது கர்த்தர் என்பதை அவர்கள் அறிவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து யாரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அததான் நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல இன்னொரு வசனம் ஒரு என்னை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல நான் வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை இங்க வந்து அதே யாத்திராகமத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தபடியா யாத்திராகமம் 19ல ஒரு காரியம் பாக்குறோம். அதாவது ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தாங்க, இங்க வந்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முரண்பாடு இங்க வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது இங்க 19:5 நீ அவைகளை நமஸ்கரிக்கவும், சாரி எங்க இருக்கு ஒரு விஷயம், இங்க இருக்கு 19:20 கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனார். அது போனான்னு இருக்கோங்க. அதாவது ஒரு 80 வயசு இருக்கும் அப்ப மோசேக்கு. அவர் போறாரு, இறங்குறாரு, போறாரு, ஏறாரு, இறங்குறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு, அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. கர்த்தரோட சமூகத்துல அந்த மலையினுடைய அடிவாரத்துல கூட அவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அது பரிசுத்தப்படுத்துங்கள்னு 23ஆம் வசனம். தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையில் ஏறி வர மாட்டார்கள். அப்போ மோசே மட்டும்தான் வரணும். அதே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மலையை அந்த அடிவாரத்தை தொடக்கூட கூடாது. மிருக ஜீவன்கள் எதா இருந்தாலும் அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு வரக்கூடாது. அப்போ எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் அவர், அவ்வளோ பரிசுத்தத்தை வந்து விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதே வந்து அந்த 19ல அவர் எப்படி வந்து பேசுறாராம், ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். இதே ஏதேன் தோட்டத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் எப்படியா சொல்றது, ஆண்டவர் வருகிற குளிர்ச்சியான வேளையில வருகிறாரு. இவங்க தாங்கள் எப்படியா இருக்கிறோம் என்பதை அறிந்து என்ன செய்யறாங்க, ஓடி போய் மறைந்து கொள்ளுகிறாங்க. ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ எப்பொழுதும் வந்து ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல அவர்களோடு கூட வந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த உறவு முறை இங்க ஆண்டவர் எங்களோடு பேசாதிருப்பாராக எப்படி மாறி இருக்கு பாருங்க. அங்க ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார் அவங்களோடு கூட இருந்து. ஆதாம் வந்து எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறத இவர் இருந்து பாக்குறாரு, அவர் ரசித்து பார்க்கிறார். எல்லாத்துக்கும் அது என்ன பேர் வச்சாரோ அதேதான் வழங்கப்படுகிறது. அவ்வளவு அழகா வந்து அவர்களோடு கூட இருந்து கலந்து பேசின தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய பிளவு. அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல இருப்பதற்கான தகுதியற்ற அந்த மகிமையை இழந்து போனோம். அந்த மகிமையை இழந்து போனவர்களாக, மகிமையின் வஸ்திரம் இல்லாமல் இருந்தும் நம்ம மகிமையான ஒரு வஸ்திரத்துல இருந்தோம். ஆனா நம்ம அந்த மகிமையை இழந்ததுனால அந்த வேற ஒரு வஸ்திரம் வந்து நமக்கு வந்து அங்க தரப்படுகிறது. அப்ப அங்கிருந்து நம்ம வந்து அங்க அந்த மனிதனுடைய அந்த கடவுளுக்கு இருக்கக்கூடிய பிரிவு. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, அவர் எங்களோட பேசாதிருப்பாராக,
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம இன்றைக்கு மனிதருடைய நிலை வந்து இங்க இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர்களோட பேசினாரு, இங்க பேச வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலை. அவர் அந்த கொடிமுடியில இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மோசே மேகத்துல அந்த சீனாய் மலையில மேகமாய் ஆண்டவர் வந்து இறங்குகிறார். அவர் மேகமாக, ஒரு மகிமை மேகமாக அவர் வந்து அந்த இடத்துல வந்து இறங்குறாரு. ஆனா இவர்களுக்கு அது எப்படி தோணுகிறது? மக்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்பொழுது அது வந்து அக்கினியை போல வந்து காட்சி தருகிறதா இருக்கலாம். அங்க ஒரே நெருப்பு எரியற மாதிரி இருந்ததாம். அது 24ல வந்து அப்படி போட்டிருக்கோம். மோசே மலையின் மேல் 24:15 மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு எப்படி இருந்ததாம்? பட்சிக்கிற அக்னியை போல் இருந்ததாம். அப்ப இங்க 40 நாள் மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் உடன்படிக்கை பெட்டி, அது ஓய்வு நாளை எப்படி நீங்க படணும், பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கணும், லா, அதாவது 20ஆம் அதிகாரத்துல இருந்து 23 வரைக்கும் அந்த கற்பனைகள் வந்து 10 கட்டளைகள் 10, அது மட்டும் இல்லாம அந்த 23ஆம் அதிகாரம் பூராவே நீங்க என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, நிறைய காரியங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அடுத்தது காணிக்கைகள் என்னென்ன கொண்டு வரணும், அந்த காணிக்கைகள் எதுக்கு வந்து பயன்படும், பரிமள தைலம், அந்த பரிமள தைலத்தை எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது மற்றவங்க யாருமே. மற்றவங்க வந்து அந்த ஒலிவ எண்ணெய் வந்து என்னவா, அந்த ஒலிவ வந்து கசக்கி பிழிஞ்சு எடுக்கப்பட்டது. அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. அது அபிஷேகத்துக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய எண்ணெய். அது கர்த்தருக்கே தவிர அது வேறு யாருக்குமே அதை திரும்ப என்ன செய்யப்படாது, அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது. இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை வந்து அங்க சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி, அது என்ன அளவுல இருக்கணும், அது உள்புறம் வெளிப்புறமும் என்ன பொன் தகட்டால எப்படி வந்து இருக்கணும், அந்த தண்டு எப்படி இருக்கணும், அந்த வளையங்கள் எப்படி இருக்கணும், அத கேருபீன்களுடைய சிறகுகள் எப்படி இருக்கணும், அந்த பெட்டியின் மேல அந்த அந்த மேக ஸ்தம்பம், அந்த பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. அந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போருக்கு போகும்போது அந்த பெட்டியை தூக்கிட்டு போன உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த எரிகோவை அந்த பெட்டியோடய அவங்க சுத்துறாங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. தாவீதுக்கு வீட்டுல அந்த பெட்டி அத்தனை நாள வந்து இருக்குது. அதே மாதிரி சாலமோனுடைய தேவாலயத்துல அந்த பெட்டி இருக்குது. நேபுகாத்நேசருடைய காலத்துலதான் அந்த பெட்டி வந்து அது ஒரு அந்த எருசலேமை அழிக்கும் போது அந்த பெட்டியும் சேர்ந்து அழிகிறதா பார்க்க. அதுக்கப்புறமா பிற்காலத்துல வரப்பட்ட ஆலயங்கள்ல அந்த பெட்டி வந்து இல்ல, இயேசு கிறிஸ்துவே அங்கே வந்து என்ன இருக்கிறாரு, நமக்கு உடன்படிக்கை பண்ணின கர்த்தராய் அங்கே வந்து அவரு வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும், கற்பலைகள், மண்ணா, ஓமர் அளவு இருக்கக்கூடிய மண்ணா இருக்கும், ஆறுனுடைய துளிர்த்த கோல் இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கான வந்து விளக்கங்கள், இந்த மாதிரி இது எல்லா காரியங்களும் இருக்குது. இப்ப நம்ம மகிமையை பத்தி பார்க்க, அந்த குத்து விளக்கு வந்து ஒளிக்கு, கிறிஸ்துவுக்கு வந்து அடையாளமா இருக்கிறது. ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமா, மூடு திரை, அந்த மூடு திரைகளிலே இளநீர் சிவப்பு, மெல்லிய பஞ்சது, வெண்மை வந்து பரிசுத்தத்தை குறிக்கிறது, சிவப்பு வந்து ஆண்டவருடைய ரத்தத்தை வந்து குறிக்கிறது, இளநீலம் இது வந்து மகிமைக்கு பிரதானம். இந்த மாதிரி ஆட்டுத்தோல், ஆட்டு மயிரால வந்து வந்து மூடுதிரை இருக்கு, ஆட்டு தோளால வந்து செய்யறாங்க. இந்த மாதிரி 3 விதமான திரைச்சீலைகள் வந்து அங்க போடப்பட்டிருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. இப்படியா அந்த யாத்திராம புஸ்தகத்தை வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வெண்கல தொட்டி, இன்னைக்கு காலைல அங்கிள் சொன்ன மாதிரி அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு, சுத்திகரிப்புக்காக. அந்த மாதிரி அந்த ஏபோத்து அவர்கள் அந்த ஊரீம் தும்பீம் அந்த ஆடைகள் அணிந்துதான் ஆசாரிகள் போகணும். அடேங்கப்பா, எத்தனை ஒரு காரியங்கள் பண்ணிதான் அவர்கள் என்ன செய்யணும். அந்த இப்ப நம்மகிட்ட வர்றாங்க, இத்தனை முறை நீ வந்து கழுவணும், இத்தனை முறை நீ இதை பண்ணணும், இத்தனை முறை நீ செய்யணும் அப்படின்னா அது நம்ம எப்படி பண்ணுவோம் நமக்கு தெரியல. அத்தனை ஒரு காரியங்கள் பண்ணிதான் அவ்வளோ ஆண்டவர் வந்து பயபக்திய வந்து ஒரு பரிசுத்தத்தை வந்து விரும்பினார். அத்தனை காரியங்கள் செய்ய. அப்பெல்லாம் அறிவில் வளர்ச்சி இல்லாத காரியம் எல்லாமே அவங்க ஹேண்டில் தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திரைசீல இருந்து எல்லாம் அதுதான் அடிக்கடி யோசிக்கிறேன். அப்ப காலையில நம்ம இத்தனை 42 இந்தியன் அதுல சொல்லிட்டு இருந்தான் மதியானம். அப்ப அது அவ்வளவு பெருசுன்னு, அப்ப இவ்வளவு தூரம் அவங்க வந்து அதை இழைத்து இருப்பாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க கையில என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கும்,
ஒவ்வொரு காரியங்கள் ஒரு ட்ரெஸ் செய்யணும்னா அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த மரத்தால ஆன அந்த இழைகள்லாம் அந்த பெட்டி இது எல்லாமே என்ன அந்த அந்த மரமே கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த பெட்டி சித்தி மரத்தால செய்யப்பட்ட அந்த பெட்டி கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் அதனோட அந்த புதிய ஏற்பாட்டோட நிழலாட்டமாக தான் பழைய ஏற்பாட்டோட காரியங்கள் காணப்படும். இப்ப நம்ம அந்த மகிமை, அப்போ அன்றைக்கு அந்த சீனாய் மலையில இறங்கின அந்த மகிமையை பார்க்கும் பொழுது யாருமே கிட்ட வர்றதுக்கு பயந்தாங்க. ஆனா இந்த ஏதேன் தோட்டத்தின் உறவு வித்தியாசமா இருந்தது. அடுத்தபடியாக யோவான் 21:19 பேதுருவை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவாரு. மரணத்தினாலே பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறார் அப்படின்றத குறிச்சுதான் அந்த காரியத்தை அங்க சொல்லியிருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. எத்தனாவது சாப்டர் மிஸ்? எந்த சாப்டர்? 21:19. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். அப்போ இன்னவிதமாய் அவனை மகிமைப்படுத்த போகிறான். இப்போ நாம கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? இப்ப நம்ம பேதுரு எப்படி மகிமைப்படுத்த போகிறார்? பேதுரு எப்படி அழைக்கப்பட்டார்? யூதாசை குறித்து தெரியும். அந்த மகிமை அவன் இழந்து போனார். இப்போ யோவான் எப்படி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் பேதுரு எப்படி மகிமைப்படுத்தினார்? அவருடைய அழைப்பு எப்படி இருந்தாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர் மறுதளித்தாரு. ஆனா எப்படி அவர் அது ரிப்பண்ட் ஆகி வந்தாரு? அப்போ மரணத்தினாலே பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நான் மகிமைப்படுவேன், அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்தப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் இங்க பேதுருவை பார்த்து, பேதுரு என்ன செய்ய போறார்? தேவனை மகிமைப்படுத்த போகிறார். எதன் மூலமாக? மரணத்தின் மூலமாக. அப்ப அந்த ஒரு நிலைக்கு பேதுரு ஒரு கற்பாறையாய், அதாவது இந்த கல்லின் மேல நீ எனக்கு என்ன செய்வாய்? நீ வீட்டை கட்டுவாய். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல அவருடைய வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பேதுரு அழகாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். அது போல பவுல் பார்க்கும்பொழுது பிலிப்பியர்ல ஒரு வசனம் அப்படியாய் வரும். ரெஃபரன்ஸ் எங்க வச்சேன்னு தெரியல. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் பிலிப்பியர் 1 நினைக்கிறேன். பிலிப்பியர் 1 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் அப்படின்ட்டு வரும். என்ன ரெஃபரன்ஸ் எழுதாத போயிட்டேன். ஞாபகப்படுத்தி சொல்றேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று அப்படின்ட்டு வரும் அந்த வசனம். என்னுடைய என் ஜீவனாலே சாவினாலும், ஜீவனாகிலும் சாவினாகிலும், சாவா இருந்தாலும் என்னோட வாழ்வா இருந்தாலும் என்னோட சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்படின்னு பிலிப்பியர்ல ஒரு வசனம் வரும். அப்போ அதுக்கு கீழே ஒரு வசனம் வரும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:20 மிஸ். 1:20 நான் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும், அவர் ஆசையும் அதுதானா, அவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான், அவர் நம்பிக்கையும் அதுதானா, தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதுல ஒரு அழகு என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல கூட்டிட்டு போவாங்க. ஒரு அரசருக்கு முன்பாக கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார். அப்பதான் அங்க கசையடி வாங்கி வந்துட்டு இருப்பாரு.
அப்ப வந்து அந்த இடத்துல அவர் எதை பேசுவாரு, நான் வந்து ரோமன், நீங்க வந்து என்ன இப்படி பண்ணலாமா, நூற்றுக்கு அதிபதி அந்த 22 26ல நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் பொழுது பவுல் சமயமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நியாயமா என்றான். ஞானமா அந்த இடத்துல வந்து பவுல் வந்து பேசுறத பாக்குறோம். அது இந்த மாதிரி தைரியமாவும் பேசுவாரு. நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியிடம் போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். இப்ப இந்த இடத்துல ரோமன் சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து அவர் மாறுறாரு. இடம் அந்த உடனே அடிக்கிறது நிறுத்திட்டு அவனை எப்படின்னா அங்க இருந்து அனுப்பி விடலாம் பாக்குறாங்க. அப்புறம் அந்த அனனியா என்கின்றதான அந்த ஆசாரியன் ஒருத்தர் இருப்பான். அந்த ஆசாரியன் இவன் அனனியா வேற. பவுலுக்கு வந்து கண் திறப்பதற்கு ஆண்டவர் அனுப்பி வைத்த அந்த அனனியா வேற. இவன் வந்து வேற, பிரதான ஆசிரியனாகிய அனனியா. இவங்க மூலமா இவனுடைய தொந்தரவு மூலமா தான் திரும்பவும் என்ன செய்றாங்க, அவங்க வேற இடத்துக்கு பவுல வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பேசுவாரு. அன்று ராத்திரியிலே 23:11 அந்த ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அங்க வந்து அடி வாங்கிட்டு இங்க வர்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்ப நீ திருப்பி இங்கேயும் போயிட்டு இன்னும் ரோம மக்கள் அரசனுக்கு முன்னாடி நின்று என்னை குறித்து நீ என்ன செய்யணும், பேசணும். அததான் அனனியா கிட்ட சொல்வாரு. அவரு பயந்து உட்கார்ந்துட்டு இருப்பார் அனனியா, சீஷர்கள் ஒருத்தரான அனனியா. அப்போ நீ போய் வந்து பவுல் வந்து வந்திருக்கிறா, நீ போய் அவனுக்கா ஜெபம் பண்ணு. ஐயோ, அவன் தானே எல்லாரையும் போட்டு கொல்றானே, வீட்டுல இருக்கிறதெல்லாம் புடிச்சு இழுத்து வெளியே போட்டு உடைக்கிறான், எல்லாருக்கும் வந்து உபதிரவம் கொடுக்குறானே. இல்ல, நீ இப்போ எனக்காக ராஜாக்களுக்கு முன்பாக ஆசிரியர்களுக்கு முன்பாக நிக்க வேண்டி இருக்கு. அப்போ அவர் என்ன அழைப்புல இருக்கணுமோ அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போல. அப்ப இந்த இடத்துல சொல்ல மகிமைப்படுவார். அப்ப வாழ்வானாலும் தாழ்வானாலும் சாவானாலும் என் சரீரத்தினாலே கிறிஸ்து என்ன செய்யப்படணுமா, மகிமைப்பட வேண்டும். இங்க பேதுருவின் மூலமாக கர்த்தர் மகிமை அடைகிறார். பவுலின் மூலமாக கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், மகிமை அடைகின்றார். ஆமென், ஆமென். மகிமை வந்து சிலர் வந்து இழந்து போனதே தெரியாமலே இருப்பாங்க. தன்னிடத்துல இருந்து கர்த்தர் வந்து இல்ல நீங்கி போயிட்டாருன்றத கூட சிலர் அறியாமலே இருப்பாங்க. அதுல நம்ம நிறைய பேர் நமக்கு தெரியும், நம்ம வேதத்துல நம்ம படிச்சிருக்கோம். சவுல் அரசனாயிருக்கிறவர் தன்னுடைய காரியம் தன்னிடத்துல இருந்து கர்த்தர் வந்து விலகி போறது மகிமை. அது ஒரு மகிமை தான், அந்த ஒரு பிளெஸிங். அது இது போகிறது வந்து அறியாது இருந்தார். அது போல சிலர் வந்து என்ன செய்வாங்க, தன்னை தானே மகிமைப்படுத்திக் கொள்வாங்க. தன்னை தானே என் மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொன்னாரு. பார்வோனுடைய காரியங்கள் வரும்போது நான் என்னை மகிமைப்படுவேன் அப்படின்னு சொன்னார், மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த உரிமையும் அந்த தன்மையில பேசக்கூடிய அந்த அத்தாரிட்டி வந்து கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மை நாமே மகிமைப்படுத்திக் கொள்ள எந்த தகுதியும் நமக்கு இல்லை. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். எப்போ அவரை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறார் அல்லவா. அதுதான் கர்த்தர் நம்மிலே மகிமை அடை. அப்போ நாம எதுலெல்லாம் மகிமை அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். நம்முடைய உண்மையினால கர்த்தரை வந்து மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினால நடத்தையினால கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய மன்னிக்கும் குணங்களினால் இந்த கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியம் அப்படி என்னன்னா, யாரு மகிமை வந்து தன்னைத்தானே மகிமைப்படுத்தினவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நேபுகாத்நேச்சர் தன்னைத்தானே, அவங்களுக்கு அவரை பத்தி தெரியும். நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தன்னை மகிமைப்படுத்தும் போது அடுத்ததே கீழே போய் தள்ளப்படுறாரு. அவர் வந்து பனியிலையும் அந்த காட்டிலையும் இருந்துட்டு மனித தன்மையே இழந்தாத மாதிரி அவர் வந்து அப்படி ஒரு பரிதாப நிலையை வந்து அவர் அடைகிறார். அடுத்து தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டவர் லூசிபர், அது தீரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டவர்கள் ஏரோது புழு புழுத்து செத்தான். ஏரோது புழு புழுத்து செத்தான், நம்ம வாசிச்சோம் அதுல. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும், புழு புழுத்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டவர்களையும் பாக்குறோம். இன்னைக்கு நாம் யாரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கோம்? பேதுருவை போல பவுலை போல நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கோம், கர்த்தரை மகிமைப்படுத்த. அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தைய சொல்வார் பாருங்களேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 12:28, யோவான் 12:28
12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அதாவது அந்த தோட்டத்துல, அந்த கெர்சமேனே இதுல, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் அதுக்கு மேல இருக்க வசனம், நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஏசப்பா சொல்றாங்க, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப பிதாவின் சித்தம் செய்வதுதான், பிதாவை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு அவரு வாழ்ந்தார். நாம கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி எல்லாம் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு கூட நம்ம இதை பார்த்துக்கிட்டே போலாம். இது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போயிட்டே இருக்கும், ட்ரெயின் மாதிரி. எப்படி மகிமைப்படுத்தலாம், யாரெல்லாம் வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தினாருன்னு பார்த்துக்கிட்டே போலாம். அப்ப நாம எதுலெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, நம்முடைய நடக்கையினாலும் நம்முடைய பேச்சினாலும் எல்லாவற்றினாலும் நம்முடைய காணிக்கைகளினாலும் எல்லாவற்றினாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம அழைக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் அந்த டைம் 9க்கு முன்னாடியே முடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய இது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது கூட இந்த யாத்திரை ஆமகத்துல நம்ம பாக்குற இந்த விஷயம் அப்படி என்னன்னா, இந்த பரிமள தைலம். இந்த பரிமள தைலம் வந்து அப்படியே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தைலத்தை வந்துட்டு அந்த சாம்பிராணி இதெல்லாம் வந்துட்டு வேற எதுக்கும் பயன்படுத்த கூடாது, ஆண்டோட இதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரியம். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவர் காணிக்கை என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காணிக்கைகளை கரெக்டா அதை எந்த இடத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றது அவங்க நரேட் பண்ணி விட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் பத்தி சொல்லும்போது பயங்கரமா இருக்கும். இந்த யாத்திராகம புஸ்தகத்துல கொல்லப்பட வேண்டும் போட்டிருக்கு வசனம். 6 நாள் வேலை செய்வான், 7வது நாள் வந்து கர்த்தருடைய நாள். அதுதான் வந்து இங்க வந்து அதை நீ மீறினா கொல்லப்படவே. இப்போ வந்து இது அப்படியே நியூ டெஸ்டமென்ட்டுக்குள்ள போய் பார்த்தா, அவங்க மோசேனுடைய நியாய பிரமாணத்தை தான் அவங்க தலையில தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னா, மோசேலும் பெரியவர் இங்கே வந்திருக்கிறார். அப்போ அவங்க வந்து கை கழுவாம சாப்பிடுறாங்க, அவங்க இதை பண்ணிடுறாங்க, அதை பண்ணிட்டு இப்படியேதான் அவங்க வந்து குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. மோசே எதுக்காக சொன்னார் அப்படின்றதையே அவங்க மறந்துட்டாங்க. கை கழுவாம சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு நம்மளே பாக்குறோம். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சில என்னுடைய நண்பர்கள் பள்ளிக்கூடத்துல பார்க்கும்போது அவங்கள பார்த்திருக்கேன். அந்த வீட்டுல தண்ணி கோரி தண்ணி மேல அப்படியே ஊத்திக்குவாங்க. தண்ணி அந்த கிணறுல இருந்து இறைச்சி ஊத்திடுவாங்க, அப்படியே மேல ஊத்துக்குவாங்க. ஊத்திட்டு தங்களுடைய ஆடையை அவங்க தொட மாட்டாங்க, குச்சி வச்சுதான் எடுப்பாங்க. அப்படி ஒரு ஒரு பரிசுத்தம். தண்ணி ஊத்திட்டே அவங்க வீட்டுல எப்பதான் தூங்குவாங்க, எப்படி தூங்குவாங்கன்னு தெரியல, தண்ணி ஊத்தி கழுவிட்டேதான் இருப்பாங்க வீட்டை. இதெல்லாம் யோப்பரா சிலதான் நான் பைக் வாசிக்கும் போது இந்த மாதிரி சிலதை பார்த்ததெல்லாம் கம்பேரிசன் பண்ணி பார்த்தது இருக்கா. அப்போ ஓய்வு நாள்ல வந்து ஆசரிக்கலன்னா சிலது இப்போ இந்த கொல்லப்பட வேணும்ன்றது யாருக்கு அப்படின்னா, அத உண்மையா அது பயபக்தியோடு பயன்படுத்தாதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஐயோ அப்பா இப்படி சொல்றாரு, அப்பா கொல்லப்படணும் ஆண்டவர் அப்படி எவ்வளவு விரும்புறாருல அவரு. என்ன என்று வேற தேவர் உண்டாயிருக்க வேணாம், என்ன வந்து பாருங்க வாங்க, ஓய்வு நாள் வந்து கர்த்தருக்குரியதுதான், நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்துடணும், நான் உங்களை பார்ப்பேன், பேசணும், நான் உங்களை பார்ப்பேன், நீங்க எல்லாம் என் கூடவே இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு டாக்டர் அவர் அழகா வைக்கிறாரு. அப்படி ஒரு இது ஆண்டவர் வந்து மோசே என்னன்னெல்லாம் சொன்னாரு, அதை எப்படியெல்லாம் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, ஏன் அவங்க அதை அப்படி நடத்துறாங்கன்றத முறிச்சு போடுறாரு. எல்லாத்தையும் ஒரு புரட்சியாளர்னு சொல்லலாம். இப்ப இருக்க வேர்டுல பார்த்தா எல்லாத்தையும் அப்சைட் டவுனா மாத்தி போடுறாரு. அப்போ வந்து சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு ஒரு குரு வந்து பேசக்கூடாது, ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு நசரேனா இருக்கிறவர் வந்து பேசக்கூடாதுன்னு அவர் பேசுறாரு, எல்லாமே மாத்துறாரு. அப்புறம் அந்த சமாரியா நாட்டு வழியா போகக்கூடாது, அவர் போறாரு, எல்லாமே மாத்துறாரு, எல்லாத்தையும் மாற்றுறாரு. அப்படியே வந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்துறாரு. அதே போலதான் மோசேனுடைய பவுலுடைய டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியாதான் இருக்கும்.
பேதுருக்கோ முதல் கொஞ்சம் இதா இருப்பாரு. பேதுருவையும் சில தவறுகள் செய்யும் பொழுது அது வந்து பவுல் வந்து சுட்டி காட்டுவாரு. எப்பா நீ வந்து யூதர்கிட்ட யூதர்கள் கிட்ட தான் வந்து இருக்கணும். யூதர்கள் அல்லாதவர்கிட்ட உட்கார்ந்து சாப்பிடுறத பார்த்தா அது வந்து தவறுன்னு நினைப்பாங்க. நீனா அவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுற அப்படிலாம் போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப பவுல் வந்து திட்டி விடுவார், நேரடியா திட்டுவார். எப்பவுமே பவுல் வந்து நேரடியாவே தான் பேசுவார். நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து ஒரு தடவை திட்டுவார். யூதர்கள்லாம் அங்க வர்றதை பார்த்தோன்னா மத்தவங்களோட உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்தா ஏஞ்சு ஓடுவார் பேதுரு. நீ இந்த மாதிரி மாய்மாலம் பண்ணாதேன்னு சொல்லி நேரா பேதுருவை பார்த்து திட்டுவார். இப்ப பவுலும் அதே மாதிரிதான் சொல்வார். இப்ப இந்த மோசேயினுடைய நியாய பிரமாணங்களை வந்து மக்கள் இன்றைக்கு மாற்றி இருக்கிறாங்க. இன்னொரு இப்ப ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமோட ஒரு மேம் என்னோட பேசினாங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்துல, அதாவது ஒரு பர்டிகுலர் அந்த சர்ச்ல வந்து கிறிஸ்துவை குறித்து எந்த ஒரு டாக்டர்ஸும் அங்க வராதான். வெறும் பழைய ஏற்பாடு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டுல எப்படி செருப்பு உள்ள போட்டுட்டு போக கூடாது, கால் கழுவிட்டு தான் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்களாம். அது அந்த சபையை விட்டு வேற எதோடையும் வந்து கலக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதுவே அவங்களுக்கு பாவமா. இந்த டாக்டர்ஸோட அவங்க இருக்கிறாங்க. அப்படியே அவங்கள அப்படியே பார்த்தேன். நெஞ்செல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம இங்க இருக்கோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க அந்த பயங்கரமா சொன்னாங்க அவங்க. அதெல்லாம் நீங்க எப்படிப்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் வந்து இப்ப சிஎஸ்சிக்கு வந்து நான் இங்க சிஎஸ்சிக்கு போறேன். எங்க வீட்டுக்காரர் அந்த சர்ச் மெம்பர் தான். அவரு அங்க ஊருக்கு போனா அவங்க கிட்ட போவேன். ஆனா இங்க என் பசங்களெல்லாம் நான் எல்லாமே இது பண்ண வைக்கிறேன். என் பையனா திடப்படுத்தல் எடுக்க வைப்பேன், அது வைப்பேன், இதை வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதையே அவங்கள ஆச்சரியமா பார்த்துட்டேன். அப்ப நம்ம எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு அப்படின்றத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்மளுக்குள்ளேயே புரிதல் இல்லாத போது நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம்ல? புறஜாதியார் எப்படி வந்து தெரிந்து கொள்வாங்க? அவங்களுக்குன்னா இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரிவு இருக்கேன்னு கேட்பாங்க. கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ நிறைய இந்த பிரிவினை இது எதுக்காக சொல்லப்பட்டது? காலையில கூட எனக்கு ஜூல நிறைய காரியங்கள், அந்த ரத்தம் தெளிக்கப்படுவது, ரத்தம் வந்து நிலைக்கால்களை பூசப்படுவது, கையில வந்து கயிறு கட்டுறது, இத பத்தி கருத்துக்கள்லாம் எல்லாமே இன்றைக்கு நடுகள் நாட்டுறது, அந்த யாக்கோபு வச்சு அந்த இடத்துல பெத்தேல்னு பேர் வைக்கிறது, இதெல்லாம் தமிழர்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதுக்குள்ள இருந்து வந்ததுதான். எதுக்கு பண்றோம்னு தெரியாம பண்றாங்க. அதுதான். அப்போ கர்த்தரை அறிந்தவர்களுக்குள்ளேயே இன்னும் புரிதலும் தெளிதலும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. எனவே கர்த்தர் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து அதாவது இன்னைக்கு இந்த யாத்திராம புஸ்தகம் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட வந்து காமிச்சதுதான். அவர் மகிமையாக நம்மோடு கூட வந்து இருக்கிறார். அவர் தான் மகிமை அடைய விரும்புகிறார். நம்முடைய செயல்கள் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். நிறைய மகிமை படுத்தினவர்களை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.